ஒருவனாம் மூர்த்தி. இந்த வார்த்தையை கேட்ட உடனே பகவான் கர்ணனை மைத்துனா கூடவே இருந்த பாண்டவர்கள் கூட மைத்துனான்னு கூப்பிடலையா, எங்கோ இருந்த கர்ணனை மைத்துனா என்று கண்மலர் கருணை நீராட்டி கண்ணில் தாரதாரியா தண்ணி ஒழுகுதாம்மா பகவானுக்கு. யாருக்குமே அழுது கிடையாது, பகவான் இந்த கர்ணனுக்காக அழுகிறாராம். கண்மலர் கருணை நீராட்டி அந்த கர்ணனை போய் கட்டி பிடிச்சுக்கிறாராம் பகவான். கோகுல பெண்களிடத்துல கூட சேட்டெல்லாம் பண்ணாரு, யாரையும் கட்டி பிடிச்சது கிடையாது. கர்ணனை கட்டி அழைத்து, அப்பா கொடுக்கிற இதயம் மட்டும் இருந்தா போதுமா, உனக்கு செல்வத்தையும் தருகிறேன், முடிவில் உனக்கு முக்தியும் தருகிறேன் என்று கருட வாகன காட்சியை கொடுத்தார். முக்தியும் பெருதி முடிவில் என் உரைத்தார் மூவரும் ஒருவனாம் மூர்த்தி. எப்படி காண்கிறாரா? கருட வாகன காட்சியை காண்பிக்கிறாரா பகவான் கர்ணனுக்காக. ராதாரமண கோவிந்தா, வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, போற்றிய கர்ணன் கண்டு கண்களிப்ப புணரி கொண்டெழுந்த கார்முகிலை மாற்றிய வடிவும் பஞ்சாயுதமும் வயங்குகை தலங்களுமாகி கூற்றுழ கராவின் வாயை நின்றடைத்த குஞ்சரராசன் முன்னன்று தோற்றியபடியே தோற்றினான் முடிவும் தோற்றமும் இல்லாத பைந்துலவோ. கருட வாகன காட்சியை காண்பிக்கிறார் பகவான் இந்த கர்ணனுக்கு. எப்படி இருக்கிற அந்த காட்சி? நீல நெடுங்கிரியும் அழிமுகிலும் பக்க நடி நீரோ காயாவும் நிகழ்க்கும் இந்த நீல நெடுங்கிரியும் அழைமுகிலும் பவ்வ நெடுநீரும் காயாவும் நிகழ்க்கின்ற கோலமும் வெங்கதை வாழும் சங்கு நேமி கோதண்டம் எனும் படையும் குழையும் காதும் மாலை நருந்துழாய் மார்பும் திரண்ட தோலும் மணிக்கழுத்தும் செவ்விதழும் வாரிசாத காலை மலரென மலர்ந்த முகமும் ஜோதி கதிர்முடியும் இம்மையில் கண்ணுற்றேனே. ஜோதி கதிர்முடியும் இம்மையிலே கண்ணுற்றேனே. யாருமே காணாத காட்சியை பார்க்கின்றே இறைவா. தருமன் மாமுகளான அரிய காதல் தம்பியரோடு எதிர்மலிந்தே. தருமன் மகன் முதலாங்க அரிய கால் தம்பியரோடு, தருமன் மகன் முதலான அரிய கால் தம்பியரோடு எதிர்மலைந்த தருகன் நான்மை தெரிவிதனையே தோழக்காக செஞ்சோட்டை கடந்தழித்தேன் தேவர் கோவில் தீர்ந்து செஞ்சோட்டு சென்று கடன் கடித்து தேவேந்திரனுக்காக கவசகுண்டலங்களை கொடுத்து நல்வினை பேர் உனக்கு தந்து பான்பற்ற நதியவத்தால் வணங்க பெற்றேன். உன்
பெற்ற நதிகமத்தால் வணங்கப்பட்டேன். உங்கள் திருவடியிலே இருந்து கங்கை பிறந்ததே, அந்த கங்கை பிறந்த திருவடியை நான் பற்றுகின்றேன். மதிவற்ற திருவுளத்தால் உங்கள் இதயத்திலே இருந்து சந்திரன் தோன்றினதாக சொல்லுவார்கள். அந்த சந்திரன் தோன்றிய இடமாக உள்ள இதயத்திலே இடம் பிடித்தேன். பெரியவர்கள் மனசுல இடம் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லையா. அரிதறிது மானிடராய் பிறத்தலறிது, அதனும் பூங்கூடு செவிடு நீங்கி பிறத்தலறிது, பூங்குருடு செவிடு நீங்கி பிறந்த காலையோ ஞானமும் கல்வியும் நயத்தலறிது, தானமும் தவமும் செய்தல் அரிது, அதனும் அரிது. இந்த தானமும் தவம் செய்த பிறகு வானவர் நாடு வழி திறக்கும். அப்படி இந்த கண்ணனாகப்பட்டவன் சுவாமி உன் பெற்ற பகழியினால் எழுந்து விழுந்து உணர்விடும் திருநாமம் உரைக்கப்பட்டேன். யான் பெற்ற பெருந்தவ பேரு இரு நிலத்தில் யார் பெற்றாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீட்டில் இருக்கிறவங்க யாரும் வரமாட்டாங்க. வீடு வரை உறவு, வீதி வரையிலே மனைவி வந்து நிற்பா, காடு வரை பிள்ளைதான், கடைசி வரை தெய்வமே நீதான் என்று இந்த கண்ணன் அந்த கருட வாகன காட்சியை பார்க்கின்றான், மகிழ்கின்றான். கருட வாகன காட்சி கொஞ்ச நேரத்தில் அப்படியே மறைகிறது. அர்ஜுனா அஞ்சரிக்கும் என்ற அஸ்திரம் அடி அந்த கர்ணன் சாய்ந்து விடுவான் என்று சொல்ல அஞ்சரிக்கும் என்ற அஸ்திரத்தை அடித்தான். அந்த கர்ணன் சாய்ந்து விடுகிறான். அசையில் போய் குந்தி தேவிடத்திலே சொல்கிறது. குந்தி தேவி கிடுகிடுகிடுகிடு ஓடி வருகிறார். கண்ணே என் மகனே கர்ணா, ஓர் 5 பேருளரால் அறந்தவாது உதிட்டிரல் ஆதியர் உலக கொடியோனாதி. 2 பதின்பருள தம்பிமார்கள் இங்கிதங்கள் அறிந்து அடைவே ஏவல் செய்ய பாரஞ்சும் ஒரு குடைக்கு நீயே ஆளும் பதமடைந்தும் விதிவலையால் பயன் பெறாமல் காரஞ்சு கரதலத்தாய் அந்தோ மாயினால் கழிவுற்றாயே. அந்தோ 105 தம்பிமார் இருக்க என் மகனே, நீ போர்க்கள பூமியில் விழுந்தாயடா என் கண்ணே, என் செல்வமே என்று மடி மீது போட்டு அழுவதை பார்த்து அந்த தர்ம தேவதைகளும் அழுகிறதா, குந்தி தேவி அம்மையார் அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். என் மகனே கண்ணே கண்ணா, பாண்டவருக்கு முந்தி பிறந்தவனே என் செல்வமே ராஜா, நான் பெற்ற செல்வமே என் கண்ணே கண்ணா, என் செல்வமே கண்ணா. கர்ணன் வெடிகாலம் இறந்துடுவான். தெருக்கூத்தில கிருஷ்ணா நாடக மன்றத்தாரு அந்த கர்ணன் சாய்ந்து விழுந்த பொழுது பொன்னுருவின்னு வந்து அழுவா. வா கோரமா இருக்கும் அந்த காட்சி. அந்தோ நான் கட்டையால் கப்பல் செய்தேன், அது கடலிலே விட்டறிந்தேன், அந்த கடலில விட்டு கப்பல் அது கரை வந்து சேர்வது போத்தா நான் மறந்தால கப்பல் செய்தேன், அந்த மறுவூரில் விட்டறிந்தேன், அந்த மறுவூரில் விட்ட கப்பல் அது மறுபடியும் வருவது போ. இரவொரு காடு இருபக்கம் செங்காடு நான் எடுத்த அடி வைக்கலானா 8 கதவாகுது அத்தா அப்படின்னு பொண்ணுருவி அழுவான். என்ன பண்றது? அந்தோ மண்ணை அள்ளி அள்ளி
உண்ட எங்கள் மதுசூதனா எங்கள் புரிந்த பாலோதனா மண்ணை அள்ளி அள்ளி உண்ட எங்கள் மதுசூதனா மாயங்கள் பொறித்தறிந்தார் மாலோலனா மண்ணை அள்ளி அள்ளி உண்ட எங்கள் மதுசூதனா மாயங்கள் புரிந்த பாலோதனா உங்கள் மகிழ்ச்சிகளை நான் பாட நான் போதுமா காவலின் மகந்தவன் நாராயணா உந்தை கையிலேந்தி கோவிந்தன் குழல் கூறுவா காலெங்கும் நீரே நடமாடுவா உன்னை கையில் ஏந்தும் கோவிந்தன் குழலூதுவான் காலிங்கன் மீதே நடமாடுவான் ஆழ்வார்கள் வடிவாக அவன் மாறுவான் ஆழ்வார்கள் வடிவாக அவன் மாறுவான் ஆண்டாளின் திருப்பாவை தினம் நாடுவான் மண்ணை அள்ளி அள்ளி உண்ட எங்கள் மதுசூதனா மாயங்கள் பொறிந்தறினார் மாலோலனா எங்கும் சிலையாக நிற்கின்ற ஸ்ரீராமனே எழிலான சீதாவின் மணவாளனே எங்கும் சிலையாக நிற்கின்ற ஸ்ரீராமனே எழிலான சீதாவின் மணவாளனே மணக்கோவில் குடிகொண்ட மணிவண்ணனே கோவில் குடிவந்த மணிவண்ணனே மணக்கோவில் குடிகொண்ட மணிவண்ணனே மனராகம் தினம் பாடும் நாமமே மண்ணை அள்ளி அள்ளி உண்ட எங்கள் மதுசூதனா மாயங்கள் பொறிந்தறிவார் பாலோதனா பார்வதி விக்னேஷ் ஜனனி அந்த குடும்பத்தார்கள் இங்கு 101 ரூபாய் அன்பு காணிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாழ வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் இந்த நேரத்திலே ஆனந்தன், முனியம்மாள், குமரன், ரேகா, நிதிஷ், ராஜா, மரகதம் அவர்கள் 200 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார்கள். இந்த குடும்பங்கள் பல்லாண்டு வாழ வேண்டிக் கொள்கிறோம். இப்படியாக அங்கே குந்தி தேவி அழுகிறார்கள். அழுதுபொழுது இந்த குரல் தர்மராஜாவுக்கு கேட்கிறது. பார்க்கிறார், தாய் அழுகுரல் கேட்கிறது. என்ன நேர்ந்திருக்கும்? அர்ஜுனனுக்கு ஏதாவது நேர்ந்திருக்குமா? பீமா வா பார்க்கலாம் என்று தம்பிமார்களை அழைத்துக் கொண்டு பார்த்தால் தாய் அழுகின்றால். கர்ணனை மடி மீது போட்டுக்கொண்டு, அம்மா என்னம்மா இது கொடுமை தாயே. அம்மா, இத்தனை காலம் இந்த ரகசியத்தை மறைத்து விட்டாயே. அண்ணன் தான் கர்ணன் என்கிற ரகசியத்தை மறைத்தாயே தாயே. இனிமேல பெண்கள் மனதிலே ரகசியமே தங்கக்கூடாது என்று தர்மராஜா ஒரு சாபம் விட்டார்பா. அதனால்தான் பெண்கள் மனசுல மட்டும் ரகசியம் தங்காது. அவங்க மழை பெஞ்சாலும் முக்காடு போட்டுக்கணும், கோடி விட்டு குக்கு போய் இந்த அம்மா பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியுமா? புட்டு புட்டு சொல்லிட்டு வந்துடுவாங்க. 2 பேர் பேசுறாங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஏதோ ஆபத்துன்னு அர்த்தம். 3 பேர் பொண்ணுட்டு உட்காந்து பேசுறாங்கன்னா அந்த தெருவுக்கு ஏதோ ஆபத்துன்னு அர்த்தம். 4 பேர் பெண்கள் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கா, அந்த ஊருக்கே ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம். இங்க சொல்ல நானு எங்க ஊர் பக்கமா தள்ளுறேன். எங்க ஊர் பக்கம் நடக்கிற கதை. அவர் கொடுத்த சாபம் பெண்கள் மனதில் ரகசியம் தங்காது. நாங்க ஒரு ரகசியம் சொல்ல போறோம் உங்களுக்கு. பாரதம் முடிஞ்ச உடனே முக்கியமான ரகசியம். அப்போ எல்லாரும் அழுகிறார்கள். அர்ஜுனன் கண்ணீர் விட்டு அழுகிறானா, என் அண்ணனை கொன்று விட்டேன். அப்பதான் பகவான் சமாதானம் செய்கிறார். ஏற்கனவே 7 பேர் கொன்று விட்டார்.
விட்டார்கள் அப்பா. அந்த கர்ணனை முதலிலே பெற்ற தாய் பெட்டியை வைத்து ஆற்றிலே விட்டு அவன் கொண்டார். பாடம் பயிலுகிற பொழுது பரசுராமர் மந்திரம் மறக்க வேண்டும் என்று இரண்டாவது அவர் கொண்டார். மூன்றாவதாக அங்கதேசத்து கரசராய் தேர் விடுகிற பொழுது கன்று இறந்திருப்பது கூட பார்க்காமல் தேரை செலுத்தாயே இந்த தேச்சக்கரம் மண்ணிலே புதைய வேண்டும் என்று மூன்றாவது அந்தனர் கொண்டார். நான்காவது கவசகுண்டலங்களை பெற்று அந்த தேவேந்திரன் கொன்றான். அதோடு மட்டுமில்லாமல் குந்தி தேவி இரண்டு வரங்களை பெற்று அவன் கொன்றான். சல்லியன் தேரோட்ட மாட்டேன் என்று அவன் கொன்றான் ஆறாவதாக. அதோடு மட்டுமில்லாமல் நானே சென்று கன்னடத்திலே புண்ணியங்களை பெற்று நான் கொன்றேன் ஏழாவதாக. எட்டாவதாக நீ செத்த பாம்பு அடிச்சுட்டு நான் கொன்றேன் என்று ஏகவசனம் பேசாது என்று சமாதானம் செய்து பாண்டவர்களுடைய அழுகுறலை சமாதானம் செய்ய இருதரத்து சேனைகளும் கர்ணனுக்காக அழுகிறார்கள். இருதரத்து சேனைகள் அழுதது பீஷ்மாச்சாரி, இருதரத்து சேனைகள் அழுதது துரோணாச்சாரி, இருதரத்து சேனைகள் அழுதது அந்த கர்ணனுக்காக இரண்டு படை வீரர்களும் அழுகிறார்கள். ஊரே அழுகிறது, உலகமே அழுகிறது. கொடைவள்ளல் போயிட்டானே. துரியோதனன் போர்க்கால பூமிக்கு கர்ணனை பார்ப்பதற்கு ஓடுகிறான். 17வது நாள் யுத்தம் இப்படியாக முடிகிறது. கர்ணன் கண்ட கருட வாகன காட்சி என்பது இப்படி முடிந்தது. துரியோதன் ஓடுகிறான். நாளை 18ஆம் போர் காலையிலே படுகளம். நாளை சரியாக 8 மணிக்கு படுகள நிகழ்ச்சி, சொற்பொழிவு 1 மணி நேரம், அதன் பிறகு படுகளம் 1 மணி நேரம். ஆக 11 மணிக்குள்ள படுகள நிகழ்ச்சி ஓவர். படுகளத்திற்கு வரக்கூடியவர்கள் அனைத்து தாய் உள்ளங்களும் எல்லாரும் சுற்றி அமர்ந்திருக்க வேண்டும்.